Guys, I am S. Kanishka Sri from 9th பாரதி வித்யாலயா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ரெட்டிப்பட்டி நாமக்கல். இந்தியாவில் பரவலாக பேசப்படுற சோஷியல் ஆக்டிவிஸ்ட் மேதா பட்கரை பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறோம். குஜராத் மாநிலத்தில் நர்மதா ஆற்றில் கட்டப்படும் சர்தார் சரோவர் அணை கட்டுவதற்கு எதிராக உரிமை குரல் கொடுத்தாங்க. இந்தியாவில் மும்பையில் கானோல்கர் என்னும் தொழிலாளர் தலைவருக்கும் இந்து கானோல்கருக்கும் மகளாக பிறந்தாங்க. அரசியலிலும் குமுகவிலும் உரிமைக்கான உணர்வுடைய பெற்றோர்களால் வளர்க்கப்பட்டாங்க. இவங்களோட தந்தையார் இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்கு கொண்டவராய் இருந்தாங்க. இவங்களோட தாயார் பொருளாதாரத்திலும் கல்வி உடல்நலம் போன்றவற்றிலும் நலிவுற்ற பெண்களுக்கு உதவும் ஸ்வாடர் எனும் நிறுவனத்தில் உறுப்பினராக இருந்தாங்க. டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோஷியல் சயின்ஸ் பல்கலைக்கழகத்தில் சோஷியல் ஒர்க்கில் முதுநிலை பட்டம் பெற்றாங்க. 1991ஆம் ஆண்டுக்கான ரைட் லைவ்லிவுட் அவார்ட் வாங்கினாங்க. 1992 கோல்ட்மேன் என்விரான்மெண்ட் அவார்ட், பிபிசியின் மிகச்சிறந்த கிரீன் ரிப்பன் அவார்ட், ஹியூமன் ரைட்ஸ் டிஃபெண்டர் அவார்டும் பெற்றாங்க. வேர்ல்ட் கமிஷன் ஆன் டேம்ஸ் என்பதன் ஆணையரும் இவங்க தாங்க. முதுநிலை பட்டம் பெற்ற பின்னர் இவங்க ஒரு 7 ஆண்டுகளாக தன்னார்வலர் நிறுவனத்தில் பணியாற்றினாங்க. ஆம் ஆத்மி கட்சியின் சார்பாக வடகிழக்கு மும்பை தொகுதியில் 2014 நாடாளுமன்ற தேர்தலுக்கு போட்டியிட்டாங்க. பின்னர் 2015ஆம் ஆண்டு மார்ச் திங்கள் 28ஆம் தேதி அன்று கட்சியிலிருந்து வெளியேறினாங்க. மேதா பட்கரை பற்றி இந்த வீடியோவில் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் நிறைய விஷயங்களை சொல்கிறதுக்கு நான் உங்களைய நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்க வரேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கனிஷ்கா ஸ்ரீ. Guys, I am S. Kanishka Sri from 9th பாரதி வித்யாலயா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ரெட்டிப்பட்டி நாமக்கல். இந்தியாவில் பரவலாக பேசப்படுற சோஷியல் ஆக்டிவிஸ்ட் மேதா பட்கரை பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறோம். குஜராத் மாநிலத்தில் நர்மதா ஆற்றில் கட்டப்படும் சர்தார் சரோவர் அணை கட்டுவதற்கு எதிராக உரிமை குரல் கொடுத்தாங்க. இந்தியாவில் மும்பையில் கானோல்கர் என்னும் தொழிலாளர் தலைவருக்கும் இந்து கானோல்கருக்கும் மகளாக பிறந்தாங்க. அரசியலிலும் குமுகவிலும் உரிமைக்கான உணர்வுடைய பெற்றோர்களால் வளர்க்கப்பட்டாங்க. இவங்களோட தந்தையார் இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்கு கொண்டவராய் இருந்தாங்க. இவங்களோட தாயார் பொருளாதாரத்திலும் கல்வி உடல்நலம் போன்றவற்றிலும் நலிவுற்ற பெண்களுக்கு உதவும் ஸ்வாடர் எனும் நிறுவனத்தில் உறுப்பினராக இருந்தாங்க. டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோஷியல் சயின்ஸ் பல்கலைக்கழகத்தில் சோஷியல் ஒர்க்கில் முதுநிலை பட்டம் பெற்றாங்க. 1991ஆம் ஆண்டுக்கான ரைட் லைவ்லிவுட் அவார்ட் வாங்கினாங்க. 1992 கோல்ட்மேன் என்விரான்மெண்ட் அவார்ட், பிபிசியின் மிகச்சிறந்த கிரீன் ரிப்பன் அவார்ட், ஹியூமன் ரைட்ஸ் டிஃபெண்டர் அவார்டும் பெற்றாங்க. வேர்ல்ட் கமிஷன் ஆன் டேம்ஸ் என்பதன் ஆணையரும் இவங்க தாங்க. முதுநிலை பட்டம் பெற்ற பின்னர் இவங்க ஒரு 7 ஆண்டுகளாக தன்னார்வலர் நிறுவனத்தில் பணியாற்றினாங்க. ஆம் ஆத்மி கட்சியின் சார்பாக வடகிழக்கு மும்பை தொகுதியில் 2014 நாடாளுமன்ற தேர்தலுக்கு போட்டியிட்டாங்க. பின்னர் 2015ஆம் ஆண்டு மார்ச் திங்கள் 28ஆம் தேதி அன்று கட்சியிலிருந்து வெளியேறினாங்க. மேதா பட்கரை பற்றி இந்த வீடியோவில் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் நிறைய விஷயங்களை சொல்கிறதுக்கு நான் உங்களைய நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்க வரேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கனிஷ்கா ஸ்ரீ.